அடுத்து வருவது வில்லிசை. இந்த வில்லிசையை எங்களுக்கு இளம் கலைஞர்கள் இணைந்து வழங்குகிறார்கள். பாரம்பரிய இந்த கலையை எங்களது இளம் சமுதாயத்தினர் கற்று இன்று உங்கள் முன் அரங்கேற இருப்பது பாராட்டத்தக்கது. அவ்வகையில் இன்று வில்லுப்பாட்டோடு இணைபவர்கள் சேவன்கள் சவீன் வீரசிங்கம், கிருஷ்வா தார்மீகன், அஸ்வின் விமலராயன், கவிஷன் ரஜிதரன், சேவிகள் அபிகே சசிதரன், அக்ஷயா சசிதரன். தந்தனத்தும் என்று சொல்லி விலிசை பாட விலிசை பாட வெறும் தந்துருவ கணபதியே நெல் வெறும் தந்துருவ கணபதியே. தந்தனத்தும் என்று சொல்லியே விலிசை பாட பாட வெறும் தந்துருவ கணபதியே நெல் வெறும் தந்துருவ கணபதியே. இறையே நல்லிறையே வேண்டி நின்று பாடுகின்றோம். ஆமாம் வேண்டி நின்று பாடுகின்றோம். ஆமாம் சபையில் உள்ள மூத்தோரே தாய்மாரே தந்தைமாரே சபையில் உள்ள பெரியோரே 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 தாய்மாரே தந்தைமாரே அப்புமாரே அச்சிமாரே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். எம் வில்லிசை கேட்டு எம்மை முன் நின்று வாழ்த்தி வளர வைக்கும் உங்கள் அனைவருக்கும் எம் சிரம் தாழ்த்த வணக்கத்துடன் சொல்லி தந்த சொல்லெடுத்து நீங்கள் சொல்லி தந்த சொல்லெடுத்து செய்ய வந்தோம் செய்ய வந்தோம் கட்டி வந்தோம் கட்டி வந்தோம் கட்டி வந்தோம் தமிழ் கட்டி வந்தோம். ஆமாம் ஆமாம் சொற்பிழை பொருட்பிழை அப்பிழை வரினும் அப்பிழை பொறுத்து எம் வில்லிசை சிறக்க தமிழ் வாழ வளர வழி செய்யவும் எம் சிரம் தாழ்த்தி எம் கரும் வில்லிசையில் வளர்கின்றது. ஆமாம் சொல்ல வந்தோம் சொல்ல வந்தோம் பெருமை தந்து சொல்ல வந்தோம் சொல்ல வந்தோம் பெருமை சொல்ல வந்தோம். ஆமாம் 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 சொல்ல வந்தோம். தரமான செய்தியாக இருக்கின்றது. விவரமாக உரைப்பீர்களா? ஆமாம் விவரமாக உரைக்கின்றேன். தமிழை உலகறிய செய்த பெருமகனார் தமிழ் தூதுவர் என சிறப்பாக கௌரவிக்கப்பட்ட உலக தமிழ் ஆராய்ச்சி மகா நாட்டை, அதாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மகா நாட்டை மலேசியா நாட்டிலே செய்து தமிழின் பெருமையை தமிழரின் பெருமையை உலகறிய செய்து இருப்பதற்கும் இவரும் ஓர் காரணக்கர்த்தா என்பது பற்றியும் இவ்வில்லிசையில் பொருளாய் கருப்பொருளாய் எடுத்து வந்து உங்கள் முன் தாழ்மையோடு படைக்கின்றேன். இளமணி திருநாட்டின் துறையூராம் துறையூராம் ஊர்காவத்துறை கர்மம் திருவூராம் துறையூராம் துறையூராம் கர்மம் திருவூராம் துறையூராம் கர்ப்பம் திருவூராம். ஆமாம் ஆமாம் தமிழ் செய்த தவப்பயன் ஆவணி மாதம் 2ஆம் தேதி 1913ஆம் ஆண்டு ஈழத்தாய் மடியில் ஈழத்தாய் மண்ணில் வந்து உதித்தார் எங்கள் தனிநாயகம் அடிகளார். ஆமாம் ஆமாம் தமிழும் தமிழ் செய்த தவப்பயன்தான் அவரை மண்ணில் அவதரித்தார். ஆமாம் ஓர் இனம் அதன் மொழி வாழ வேண்டும்,
வளர வேண்டும் எனில் அம்மண்ணில் அவதார புரடர்கள் பிறப்பது மெய்மை. ஆமாம். அந்த மெய்மையை எம் தமிழ்மண் அடிகளார் பிறந்தார். ஆமாம். அவதரித்தார் அவதரித்தார் அடிகளார் அவதரித்தார். பெருமை காக்க அவதரித்தார் பெருமை காக்க அவதரித்தார் அவதரித்தார் அடிகளார் அவதரித்தார். ஆமாம். ஆமாம், அடிகளார் அவர்கள் ஊர் காவத்துறை புனித அந்தோனியர் கல்லூரியிலும் இடைநிலை கல்வியை 1920 முதல் 1922 வரை யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரியிலும் ஆங்கில வழிக்கல்வி பயின்றார். பின்னர் 1931 முதல் 1934 வரை கொழும்பில் புனித பேர்னாட் மறைப்பள்ளியில் சேர்ந்து இறையியல் கல்வி பயின்றார். இக்காலத்தில் ஆங்கிலம், லத்தீன், இத்தாலி, பிரெஞ்சு, ஜெர்மன், எசுப்பானியம், போர்த்துகையும், இபுர, சிங்களம், தமிழ் ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்து ஒரு பன்மொழி புலமை மிக்கவராய் திகழ்ந்தார். கேள்வியிலும் அதனை தொடர்ந்து பன்மொழி புலமை மிக்கவராயும் திகழ்ந்தார். ஆமாம், பெருமையாக இருக்கின்றது. ஆமாம், ஒரு தனி மனிதனால் இப்பெரும் தனித்துவ சாதனையாளராய் இருந்தார். அது மட்டுமா கூறுகின்றேன் கேளுங்கள். இவை அனைத்தும் அவர் தம் சாதனைகள் தான். தொடருகின்றேன் கேளுங்கள். 1934 தொடக்கம் 1939 வரை ரோம் நகரில் வத்திக்கான் பல்கலைக்கழகம் சென்று முனைவர் பட்டத்திற்கான ஆய்வு கட்டுரை எழுதி தெய்வ தத்துவத்தில் டாக்டர் பட்டம் பெற்றார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள புனித தெரேசா மடப்பாடசாலைகள் 1940 இருந்து 1945 வரை துணை தலைமை ஆசிரியராக இருந்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து இலக்கியம் படித்தார். சங்கிலக்கியம் பெற்று ஆய்வு செய்தார். முதுமானி பட்டமும் பெற்றார். இவரது தமிழ் ஆய்வின் முதிர்ச்சி நிலை கண்டு அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் ரத்தனசாமி மற்றும் தேப்போ மீனாட்சி சுந்தரனாரும் இளமானி பட்டம் முடிக்காமலே முதுமானி பட்ட படிப்பினை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டார். சங்கிலக்கியம் கற்று முதுமானி பட்டத்தினேயும் பெற்றுக் கொண்டார். இவர் செய்த முதல் ஆய்வே இவரை ஆய்வு துறைக்கு இட்டு சென்றது. எப்படி தமிழ் மொழி புலமை ஊடாக அவர் சாதனைகள் வார்த்தைகளாலும் சொற்களாலும் வர்ணிக்க முடியா பெரும் பொக்கிஷம். ஆமாம், தமிழ் செய்த நத்தவ பாயன் அடிகள செய்த நத்தொண்டு வாழும் காலம் வரலாறு சொல்லும் வாழும் காலம் வரலாறு சொல்லும் வரலாறு சொல்லும் ஆமாம் வரலாறு சொல்லும். இன்னமும் உண்டலவா அவர் செய்த பணிகள்? ஆமாம், சொல்லுகின்றேன் 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 ஆமாம் சொல்லுகின்றோம். ஆமாம், அவரது பெருமைகள் அவர்கள் ஆற்றிய தமிழ் தொண்டு வார்த்தைகளாலும் வரிகளாலும் வர்ணிக்க முடியாதவை. அது மட்டுமின்றி இன்றைய இந்நிகழ்வில் குறிக்கப்பட்ட நேரத்துக்குள் அவர் தம் பெருமை கூறியலாது. இருப்பினும் பிழிவாக சில விடயங்களை மட்டுமே கூறுகின்றேன். கூறுகின்றேன் கூறுகின்றேன் பெருந்தகை பெருமைகள் கூறுகின்றேன். நகரின் பெரியார் புகழ் நகரின் பெரியார் புகழ் பெரியார் புகழ் உலகறிந்த பெரியார் புகழ். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி போல் பேராசிரியர் புகழ் கூறிக்கொண்டே செல்லலாம். மேலும் மேலும் தமிழ் கல்ச்சர் எனும்
ஆங்கில காலாண்டு இதழை ஆரம்பித்து அதன் ஆசிரியராகவும் இருந்தார். அது மட்டுமா, 1964 ஆண்டு உலக தமிழராட்சி நிறுவனம் அமைக்க அடிகோரினார். தொடர்ச்சியாக 8 தமிழராட்சி மகா நாடுகளை நடத்தியது. தான் உயிருடன் இருந்த காலகட்டத்தில் அந்நிறுவனத்தின் பொது செயலாளராக இருந்த காலத்தில் மலேசியா கோலாலம்பூரில் உலக தமிழ் ஆய்வாளர்களை அழைத்து வெற்றிகரமாக செய்து முடித்த சாதனைகள் இவரையே சாரும். பெரும்புகழ் படைத்த பெரியார் புகழை, பெரும்புகழ் படைத்த பெரியார் புகழை தொடருகின்றேன் 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 ஆமாம் தொடருகின்றோம். ஆமாம், அது மாத்திரமா, இலங்கை பல்கலைக்கழகத்தில் கேள்வியியல் விரிவுரையாளராக பணியாற்றினார். லண்டன் பல்கலைக்கழகத்தில் கேள்வியியல் எனும் தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டத்தினை 2வது முறையாக பெற்றுக் கொண்டார். மலேசியாவில் உள்ள மலாய் பல்கலைக்கழக இந்தியா துறையில் தலைவராகவும் தமிழ் துறையின் பீடாதிபதியாகவும் இருந்தார். தமிழ் பேராசிரியராகவும் இருந்தார். அதோடு மட்டும் நின்று விடவில்லை. பலவிதமான ஆக்கப்பூர்வமான சஞ்சிகை இதழ்கள் என்பவற்றை வெளியிட்ட பெருமைகள் இவரையே சாரும். உலக நாடுகள் பலவற்றுக்கு பயணம் செய்து தமிழின் பெருமைகள், தமிழரின் பெருமைகளை உலகறிய செய்தார். பலவிதமான ஆய்வு நூல்கள், ஆய்வு கட்டுரைகள், இதழ்கள், சஞ்சிகைகள் என்பவற்றை எழுதி வெளியிட்டது மாத்திரம் அன்றி தமிழ் மொழி சிறப்பு, மொழி ஆளுமை என்பவற்றை உலகறிய செய்த பெருமைகானார் தான் எங்கள் சேவியர் தனிநாயகம் அடிகளார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அவர் செய்த சாதனைகள் இன்னமும் கூறிக்கொண்டே போகலாம். சாதனைகள் பல படைத்தார், சாதனைகள் பல படைத்தார், தமிழ் உலகு வாழ்வதற்கு வழிவகுத்தார், இவர் வழிவகுத்தார். பேராளர் பெருமகனார், தமிழ் உலகு செய்த பலன், செய்த பலன், செமம் செய்த பலன். மனிதன் இறப்பும் பிறப்பும் இயற்கையின் நியதி. பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று வாழ்பவர் மத்தியிலே பிறந்தேன் வாழ்ந்தேன் என வரலாறு படைத்த பெரும் தகை எம் மதிப்பிற்குரிய சேவியர் தனிநாயகம் அடிகள் ஐயா அவர்கள். பிறந்தோம் நாம் வாழ்ந்தோம் என்று நினைப்பவர் மத்தியிலே தமிழுக்கு மகுடம் தந்தார், தமிழுக்கு மகுடம் தந்தார், மகுடம் தந்தார், மகுடம் தந்தார். மனித பிறப்பு ஆண்டவன் கொடுத்த வரம், மனித இறப்பு ஆண்டவன் அழைப்பு. மனித குலம் மட்டுமல்ல, உலக ஜீவராசிகள் அனைத்திற்கும் பிறப்பும் இறப்பும் இயற்கையின் நியதி. ஆனாலும் பிறந்து வளர்ந்து இன்றும் வரலாறாய் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் சிலரே. அந்த வகையில் அடிகளார் ஐயா அவர்கள் வாழும் அவர் சாதனைகள், அவர் பெற்ற விருதுகள், தமிழுக்கு ஆற்றிய பணிகள், தேமதுர தமிழோசை உலகம் எல்லாம் பெறவும் வழி செய்த பெரும் தகையும் மனித பிறப்புக்கும் இறப்புக்கும் விதிவிலக்கல்ல. அடிகளார் இறப்பதற்கு 4 மாதத்திற்கு முன்பு ஏப்ரல் மாதம் 1980 தந்தை செல்வா நினைவு பேருரை நிகழ்த்தினார். அதே ஆண்டு மே மாதம் வேளனையில் பண்டிதர் காப்போ ரத்தினம் அவர்கள் எழுதிய தமிழ்மறை விருந்து என்று நூல் விழாவில் பங்கேற்றார். அதன் பின்பு உடல் நலிவுற்று
தனிநாயகம் அடிகளார் 1980 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் தமிழ் மண் மீது உயிர் நீத்தார். ஆமாம். தமிழ் செய்த தவ பயன், உயிர் நீத்தார் உடனீத்தார், உயிரின்றும் எம்முடனே வாழ்கின்றார், தமிழால் வாழ்ந்தார், தமிழை உலகாளச் செய்தார், தமிழ் உள்ளவரை அடிகளார் வாழ்வார், அடிகளார் வாழ்வார், ஆமாம் ஆமாம், வாழ்ந்தார், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமாம், இதுவரை நேரமும் சேவியர், தமிழ் தூதுவர், பேராசிரியர் தனிநாயகம் அடிகளாரின் வாழ்வியலும் அவர் தாம் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகளும் இயன்றவரை சுருக்கமாக தந்தும் அவர் பணி கடல் அளவு இல்லை சமுத்திரம் என்றே கூறலாம். அதில் சிறு துளிகள் மட்டுமே எம்மால் இவ்வரங்கமதில் தர முடிந்தது. ஆமாம் ஆமாம், பிளிவாய் பிளிவாய் தான் தந்தோம். வில்லிசை கேட்ட நம்மவர், இசை கேட்ட நம்மவர், அங்கமமந்த எல்லோருக்கு, அங்கமமந்த எல்லோருக்கு, எல்லோருக்கும் தாழ்ந்தோடு மங்களம் 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 அனைவருக்கும் எங்கள் மங்களம். வில்லுப்பாட்டு என்பது ஒரு அருகி வரும் கலையாக இருப்பினும் அதை சிறப்பாகவே உங்களுக்கு தந்த அந்த இளங்கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் கரவொலிகளால் வாழ்த்துங்கள். அதை போன்று திரைக்கு பின்னே அதற்காக உழைத்தவர்களும் அந்த வில்லுப்பாட்டை பயிற்றுவித்தவர்களுக்கும் இந்த வேளையிலே வாழ்த்துக்களை வழங்கிக் கொள்ளுகின்றோம். உங்கள் வாழ்த்துக்கள் தான் அவர்களை வளப்படுத்தும். இப்படியான பாரம்பரிய நிகழ்ச்சிகளுக்கு நாம் நிச்சயமாக இப்படியான பொங்கல் விழாக்களில் நிச்சயமாக ஒரு இடத்தை வழங்க வேண்டும். அதனுடைய ஒரு நல் சிந்தனை வந்து இந்த வில்லுப்பாட்டிலும் கதைக்களமாக்கியது. பொங்கல் விழா 2025 தொடர்கிறது ஒரு நடனம். உங்களுக்கு இந்த நடனத்தை வழங்குவதற்காக சின்னஞ்சிறு இளம் தாரகைகள் உங்கள் முன் வருகின்றார்கள். நடன ஆசிரியர் திருமதி பென்சியா டான் பாஸ்கோ அவர்களுடைய மாணவிகள் ஈசா ஸ்ரீகரன், கிரேஸ் ஹாசினி சென்யோஜ், யமினா ஜெகநாதன், அரியாசியா ஸ்ரீதரன், திவ்யா துஷ்யந்தன், சஞ்சனா தயாகரன், மாயா மதிசன் மற்றும் யாவிதா சண்முகராஜா அவர்களை உங்கள் புன்னகை பூத்து வரவேற்றுக் கொள்ளுங்கள். விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி ஆடிக்கோருள் இல்லை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன், வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி ஆடிக்கோருள் இல்லை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன். நீலமேகம் போல இருப்பான், நீலமேகம் போல இருப்பான், பாடினாலோ நெஞ்சில் வந்து கூட இருப்பான். நீலமேகம் போல இருப்பான், பாடினாலோ நெஞ்சில் வந்து கூட இருப்பான். போல புல்லாங்குழலூதி களைகளை கள்ளமாடி, போல புல்லாங்குழலூதி கோபிகளை கள்ளமாடி கொஞ்சம் போற வெள்ளித்தாடி என்று விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன்.
இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது, இவன் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டால் அட்டகாசம் தங்க உண்ணாது. சும்மா ஒரு பேச்சுக்கானும் திருடன் என்று சொல்லிவிட்டால், இவனை திருடன் என்று சொல்லிவிட்டால், உன் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் என்பான் விஷமக்கார கண்ணன். சும்மா ஒரு பேச்சுக்கானும் திருடன் என்று சொல்லிடு, அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் என்பான் விஷமக்கார கண்ணன். வேடிக்கையை பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டமாடி ஆடிப்போரும் லீலை செய் கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன். அவர்களுடைய சிறப்பான நடனத்துக்கு வாழ்த்துக்கள். நடனத்தை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள். அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக கிருஷ்வா தார்மீகன் அவர்கள். எங்கே அவருக்கு உங்கள் கரகோஷம்? வெள்ளிக்கிழமை என்னன்னா பார்த்த முதல்ல ஒரமா நின்று ரசிச்சா எனக்கு வேறொன்னு தேவையில்ல. பெண் கூட்டத்துல நீ ஒரு தேவந்த குயில, இறைவனும் செதுக்கிய சிலைய உன்னதான் நான் தேடி ஓடோடி வந்த. அரபாத்துல அடிச்சா பிறகும் ஸ்ரீகாலி அணைக்கிறேண்டி, ஓவலகுல அழக கண்டிதையும் திக்குது விக்குது நிக்குதடி. நான் குடிக்க போறேன் என் கப்புல கட்டண கொட்டுதுக்குள்ள, காதலியே பேர கவிதை கொட்டுது சோதனை உள்ளுக்குள்ள. மானே மயிலே மஞ்சத்துல குயில் உனக்கு என்னடி சிலுக்கு, உனக்கு வச்ச செய்தியும் குயிலையும் எந்த மயில் இறங்கி கிடக்கு மனசு. அதித்த கரி காலம் கதட தவறுகிறல வரல கவனம் எனக்கு கவிதை விரும்பி உனக்கும் எனக்கு மிருக்கும் அவளை மறக்கும் மாத மடுபெயரில் உல்லாசமாயிரம் உளுந்த கோபுரம் நாடு உடம்பு வான்வெளியில காகிதம் நான் சிந்தனையில சில கடிக்கிற பெண் வழியில பறந்து பல கண்க வச்சுக்க கால் போல் சில கேடுது வழிநடந்து சென்று சிரிக்கிற பெண்கள் என்ன சிந்தையில வைக்கிறா. சிறுநகை புரிந்தவன் சிறு பண்ண சிலுவைகள் ஏற்றினா கொடுத்த பிறகு குருதி எழுந்து குதிரை படைகளோடு இவளை நிறைக்க குமரி கடங்கள் தேடுது. படித்தவருக்கு ராமர் இருக்கும் வேதம் போக்குவான், நான் உனக்கு வார்த்தை உண்மை என்று உனக்கு சொல்லுங்க. நான் குடிக்க போறேன் என் கப்புல கட்டண கொட்டுதுக்குள்ள, காதலிய தேட கவிதை கொட்டுது சோதனை உள்ளுக்குள்ளில். மானே மயிலே மஞ்சத்துல குயில் உனக்கு என்னடி சிலுக்கு, உனக்கு வச்ச சேதியும் குயில் செந்தமிழ் மயிலே இறங்கி கிடக்கு மனசு. வெள்ளிக்கிழமை நான் குடிக்க கருங்கூந்தலின் பாசத்தில் முழுகிறேன், உன் பாசத்தால் நான் நினைக்கிறனே. தேசத்தில் மறைவனுக்கு முன்னை தேவி உன்னை அடைவேனே. சேலை நம் உடலை அணைக்க உருவானதே, காற்றில் நம் இதயம் இரண்டும் உறவானதே. பூவானம் மேலே பூக்கள் மை போட்டுதே, உன்னை பாட்டதுமே கல கட்டுதடி. தாலிய கட்டவள் நாளையும் தேடி புடி. வெள்ளிக்கிழமை உன்னை நான் பார்த்த முதல்ல உரமா நின்று ரசிச்சா எனக்கு
வெளிய தேட கவித கொட்டுது சோதனை உள்ளுக்குள்ளில் மானே மயிலே மஞ்சள் குயில் உனக்கு என்னடி சொல்லுக்கு உனக்கு வச்ச செய்தியும் குயில் செந்தமிழ் மயிலே இறங்கி கிடக்கு மனசு உண்மையில் நாங்கள் எங்களுடைய பொங்கல் விழா அமைப்பின் சார்பில் சில பாடல்கள் தவிர்க்க வேண்டும் என்று இருந்தோம். ஆனாலும் இளம் சமுதாயத்தினர் பாடமாக்கி கொண்டு வந்த இந்த பாடல் என்ற ரீதியிலே அவருக்கு இந்த களத்தை வழங்கியிருந்தோம்.